நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட மண்சரிவு வெள்ளப்பெருக்கு காரணமாக 2,34,503 குடும்பங்களைச் சேர்ந்த 8,33,985 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை 159 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 203 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று இரவு 8 மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அந்த வகையில் புத்தளம் மாவட்டத்தில் 36,098 குடும்பங்களைச் சேர்ந்த 1,35,922 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருவர் காணாமல் போயுள்ளனர். பதுளை மாவட்டத்தில் 6,222 குடும்பங்களைச் சேர்ந்த 24,635 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 52 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 42 பேர் காணாமல் போயுள்ளனர். மொனராகலை மாவட்டத்தில் 886 குடும்பங்களைச் சேர்ந்த 3,105 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மாத்தளை மாவட்டத்தில் 806 குடும்பங்களைச் சேர்ந்த 4,836 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 18 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 6 பேர் காணாமல் போயுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 25,159 குடும்பங்களைச் சேர்ந்த 99,668 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 16,257 குடும்பங்களைச் சேர்ந்த 47,856 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேகாலை மாவட்டத்தில் 2,148 குடும்பங்களைச் சேர்ந்த 8,311 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 9 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 24 பேர் காணாமல் போயுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தில் 10,214 குடும்பங்களைச் சேர்ந்த 31,634 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் மாவட்டத்தில் 3,968 குடும்பங்களைச் சேர்ந்த 11,746 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 670 குடும்பங்களைச் சேர்ந்த 782 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 2,950 குடும்பங்களைச் சேர்ந்த 9,025 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் 6,445 குடும்பங்களைச் சேர்ந்த 21,164 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். யாழ் மாவட்டத்தில் 10,005 குடும்பங்களைச் சேர்ந்த 31,871 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பொலனறுவை மாவட்டத்தில் 6,428 குடும்பங்களைச் சேர்ந்த 19,848 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 725 குடும்பங்களைச் சேர்ந்த 2,786 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கண்டி மாவட்டத்தில் 7,988 குடும்பங்களைச் சேர்ந்த 25,290 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 52 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 105 பேர் காணாமல் போயுள்ளனர். இரத்தினபுரி மாவட்டத்தில் 8,720 குடும்பங்களைச் சேர்ந்த 34,414 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குருநாகல் மாவட்டத்தில் 6,804 குடும்பங்களைச் சேர்ந்த 23,247 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 19 பேர் காணாமல் போயுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் 250 குடும்பங்களைச் சேர்ந்த 920 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 4 பேர் காணாமல் போயுள்ளனர். மாத்தறை மாவட்டத்தில் 20 குடும்பங்களைச் சேர்ந்த 66 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் காலி மாவட்டத்தில் 550 குடும்பங்களைச் சேர்ந்த 1,733 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 2,311 குடும்பங்களைச் சேர்ந்த 8,370 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். களுத்துறை மாவட்டத்தில் 725 குடும்பங்களைச் சேர்ந்த 2,786 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் 24,313 குடும்பங்களைச் சேர்ந்த 79,946 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 51,701 குடும்பங்களைச் சேர்ந்த 1,97,144 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் 2,865 குடும்பங்களைச் சேர்ந்த 9,666 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த இழப்புகள் மேலும் அதிகரிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றதோடு மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.